அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்று தேதி பார்த்தீங்கன்னா, 20 நவம்பர் 2025. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். ஆ இந்த நாள சரியா பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, கார்த்திகை மாசத்துல பல ராசிகளுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. கிரகநிலைகளை பார்க்கும்போது சில ராசிகளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு சில ராசிகளுக்கு மட்டும் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அது என்னென்ன ராசின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. லைக் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ ராசிகளை பற்றின சில முக்கியமான குறிப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் உங்கள் ராசியோட பலன் தெரியணும், குறிப்புகள் தெரியணும்னா உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் ராசியை கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான ராசி. ஏன்னா இப்போ குறிப்பாக பார்க்கணுன்னா மேஷ ராசிக்கும் மீன ராசிக்கும் நிறைய வாண்டட் இருக்குது. இப்போ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா 20/11/2025 விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி பகல் 12:16 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பிரதம திதி இருக்குது. அதாவது பாட்டிமை சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள் கிடையாது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலை 10:58 வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு அனுஷ நட்சத்திரம் இருக்குது. விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கார். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமாக இருக்குது. ஆனாலும் நாளில் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாளாக கிடையாது. சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:09 சூரியன் மறைவு மாலை 5:39 இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:45 முதல் 11:45 வரை. மாலையில் எந்த நல்ல நேரமும் கிடையாது. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1:20 பகல் 2:46 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 6:09 7:36 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 9:02 10:28 வரைக்கும் இருக்குது. இப்போ அமாவாசையில் சுபகாரியங்கள்லாம் செய்யறதுக்கு ஏற்றது கிடையாது. இறந்தவங்களுக்கும் அதே மாதிரி பிரதம தேதியிலையும் ஏற்றது இல்லை. விசாக நட்சத்திரத்துலேயும் அந்த அளவுக்கு சாதகமான நாளாக இல்லை. கதிர் எடுக்க புதி துணி எடுக்க அந்த மாதிரி செய்கிறது நல்லது. ஸோ இந்த நாளை பொறுத்தளவுக்கு கேஷுவலாக கொண்டு போயிடுங்க. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு வீரம், ரிஷப ராசிக்கு விரயம், மிதுன ராசிக்கு சிரமம், கடக ராசிக்கு வரவு, சிம்ம ராசிக்கு ஆக்கம், கன்னி ராசிக்கு தெளிவு, துலாம் ராசிக்கு தனம், விருச்சிக ராசிக்கு ஆலோசனை, தனுஷ் ராசிக்கு சினம், மகர ராசிக்கு ஜெயம், கும்ப ராசிக்கு பகை, மீன ராசிக்கு நன்மையாக இருக்குது. சிறப்பாக நாளை கொண்டு போங்க. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ராசிக்கு உண்டான குறிப்புகளை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக பண்ணுறது நல்லது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு முக்கியமாக இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை. உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல சந்திரன், புதன், சூரியன், செவ்வாய் எல்லாமே இருக்காங்க. அதனால் மனசில் ஒரு தெளிவான எண்ணங்கள் இருக்காது. குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. 11ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல சனி பகவானும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாலும் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட மனசில் எல்லா விஷயத்துலேயும் ஒவ்வொரு செயல்லையும் நிதானம் தேவைப்படுற ஒரு நாளாக இருக்குது. அடுத்தவங்களோட வீண் பேச்சுக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது. பேரை கெடுத்துக்காமல் பார்த்துக்குங்க. எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு மந்தமான மனநிலை, சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளேயோ இல்லை உங்களுக்கே மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தெரியாதவங்க கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது. வார்த்தைகளில் பார்த்து பேச வேண்டியதாக நல்லது. பயணங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குறிப்பாக வெளியூர் லாங் டிஸ்டன்ஸ் பயணம், அன்றாட பயணங்கள்லாம் தவிர்க்க முடியாது. அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி முறையான தகவல் பரிமாற்றம் கண்டிப்பாக தேவை. இல்லைனா நீங்கள் சொல்கிறது ஒன்று, புரிஞ்சுக்கிறது ஒன்றா இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, துணையாக பிடிச்சவங்க, லவ்வரு, ஆஃபீஸில் அந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நாளை உங்களுக்கு சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட நாளில் எல்லா வேலைகளையும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கடின உழைப்பு ரொம்பவே தேவைப்படுற மாதிரி இருக்குது. புத்திசாலித்தனம் அவசியமாக தேவை. சமயோஜித புத்தி பயன்படுத்தி உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியம். நீங்கள் என்ன தான் சிறப்பாக செஞ்சாலும் பிரச்சனைகள் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட மனக்குழப்பம், உங்க மனசுல இருக்க பதட்டம் எல்லாத்தையும் தொணக்கிட்ட காண்பிக்காம இருக்கிறது நல்லது. அமைதியான மனநிலையோட நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள தவிர்த்துருங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்யுங்க. இல்லன்னா, நீங்க சின்ன சின்ன விஷயத்தலாம் பெருசாக்கிட்டு பிரச்சனை ஆக்காம இருந்தாலே போதும். வி விலகி இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சரியா இல்ல. வரவு இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, தேவைய பூர்த்தி செய்யறதுக்கே முடியாத அளவுக்கு தான் இருக்கு. கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. மனசுல கவனக்குறைவால பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா பணத்த கையாள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உடல் சூடு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தண்ணி அதிகமா குடிங்க. நல்ல ஒரு குளிர்ச்சியான குளியல் போடுங்க. ரிலாக்ஸா உங்கள வச்சுக்கிட்டு டென்ஷன் இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. அமைதியும், பொறுமையும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே தேவை. உற்சாகமா வச்சுட்டு நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. ஏன்னா, சில உங்களோட கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு எல்லா விதத்திலயும் சாதகமா இருக்கு. ஆனா, பண விஷயத்தில மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சின்னதா கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். அ உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், புதன், செவ்வாய், ஆ ராகு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துலயும், சனி பகவான் 11ஆம் இடத்துலயும் நல்லாவே இருக்காரு. உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. பசங்களோட படிப்புலயும், அவங்களோட வேலையிலயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாள். வேலையில இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு குடும்பத்தோடையும் சரி, இல்லன்னா தொணக்கூட நண்பர்களோட விசேஷங்கள்ல கலந்துக்கிற மாதிரி இருக்கு. இல்லன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கோ, இல்ல நீங்க அவங்கள உங்க வீட்டுக்கோ அழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த முயற்சி 2 பேருக்குள்ளேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் சந்தோஷத்த ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாள்ல நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே உங்க முயற்சி மூலியமா வாழ்க்கை தரத்த உயர்த்தறதுக்கு உதவியா இருக்கும். புதிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை தரும். வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள். தொழில்ல இருந்த வளர்ச்சிகள் நல்லாவே முன்னேற்றமா இருக்கிற மாதிரி இருக்கு. லாபத்துக்கு குறைவில்லாத ஒரு நாளா இருக்கும். வேலையிலயும் நல்ல ஒரு பொறுப்புகள் கிடைக்கலாம். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு நீங்க உங்களோட வேலைகள சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, எல்லார விடயும் முன்னாடி முடிச்சுட்டு நல்ல ஒரு ரிலாக்ஸா நாள கொண்டு போற மாதிரி இருக்கும். வேலைகள மகிழ்ச்சியா செய்யக்கூடிய ஒரு நாள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, புதிய வேலைவாய்ப்போ, புதிய பதவி உயர்வுக்கு உண்டான வாய்ப்புகள் கதவு தட்டுற மாதிரி இருக்கு. தட்டுனா பயன்படுத்திக்கங்க. எந்த ஒரு கதவையும் சாத்தி வச்சுறாதீங்க. ஆ முடிஞ்சா ஜாலியா இன்னைக்கு நாள உங்க கூட வேலை செய்றவங்களோட என்ஜாய் பண்ணி வேலைய செய்யக்கூடிய நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நட்பா இருப்பீங்க. எந்த நல்ல உறவுல நல்லிணக்கம் நல்லா இருக்கும். மனசு விட்டு சில விஷயங்கள ஷேர் பண்ணுவீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் புரிதலையும், அனுநித்தியம் அதிகப்படுத்தி சந்தோஷமான தருணங்களையும், இனிமையான நேரங்களையும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. பசங்களோட எதிர்காலம் குறித்து பேசுவீங்க. உங்களோட வளர்ச்சி குறித்தும், உங்களோட எதிர்காலம் வாழ்க்கை தரம் குறித்தும் பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நல்லா வரவு இருக்கு. ஆனா கொஞ்சம் சில விஷயங்கள பிளான் பண்ணும்போது சின்னதா கடன் வாங்கி உங்களோட பிளானிங்க முடிக்கிற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கும். சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. அதனால பிரச்சனைகள் எதுவும் இல்ல. கடன் வாங்குறது அவசிய தேவைக்காக வாங்குறீங்க. திருப்பி தரக்கூடிய விதமா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. ரிலாக்ஸ்டா இருந்தீங்கனாலே போதும். ஆரோக்கியத்தில பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. அதனால ரொம்பவே கவலைப்படாம, அலட்டிக்காம நாள கொண்டு போறது நல்லது. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளா இருக்கு. மகத்தான நாளா கொண்டு போக வேண்டியது உங்க கையில இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் ஜாலியா செஞ்சுட்டு போய்க்கிட்டே இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா தான் இருக்கும். எல்லா விஷயத்திலயும் நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். உங்ககிட்ட மனசுல நல்ல ஒரு உறுதி, தன்னம்பிக்கை, உற்சாகம், சுறுசுறுப்பு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்ல ஒரு பலன் தர விதமா ஆரோக்கியம், அதாவது குடும்பத்தாரோட ஆதரவும் சரி, நண்பர்களோட ஆதரவும் நல்லா இருக்கும். பேச்சு நல்லா இருக்கு. அது மூலியமா சில காரியங்கள சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையிற மாதிரி இருக்கும். அ 3ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், புதன், செவ்வாய், 9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும் தான் கொஞ்சம் சிக்கல்ல ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா கவனமா நாள பொறுத்த அளவுக்கு சாதகமா தான் இருக்கும். உங்களுக்கு பொருளாதார நிலை இன்னைக்கு சிறப்பாவே இருக்கும். வாழ்க்கையில சிறந்த வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட வேலைகளையும், செயல்களையும், காரியங்களையும் விரைவாவும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் தர விதமாவும் செஞ்சு முடிப்பீங்க.
நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும், உறுதியும் மூலியமா நீங்க செய்ற காரியங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும். வேலை செய்ற இடத்துல நல்ல புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில்லயும் சரி, புதிய ஒப்பந்தங்கள் கைகூடக்கூடிய நாள். வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாள். எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உகந்ததா தான் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாளா இருக்கும். ஆனா, நாள் கொஞ்சம் சரியில்லாதனால முன்னேற்றங்கள் வந்து ஃபைனலைஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆ சந்தோஷமா, மகிழ்ச்சியா, வளர்ச்சிய பார்த்து நீங்க பிரமிப்படையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வெளிநாட்டுக்கு செல்லும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். உங்களோட வளர்ச்சி குறித்து நல்ல ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாள். வேலைகள திருப்தியாவும், சந்தோஷமாவும், நிறைவாவும் செய்வீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொண கூட உற்சாகமா நடந்துக்குவீங்க. 2 பேரும் ஒண்ணா வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 பேரும் சில விஷயங்கள பேசுறதுக்கும், ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால மனசு விட்டு பேசக்கூடிய விஷயங்கள், சில புரிதல் அதிகப்படுத்தி 2 பேருக்குள்ளேயும் சில சந்தோஷத்துகளையும், ஆத்மார்த்தமான ஆ அ நேரங்களையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அது சிறப்பா இருக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமா தான் இருக்கு. வர பணத்த வந்து அதிக அளவுல சம்பாதிக்கிறதுக்கும், வேகமா சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட புத்திசாலித்தனம் இன்னைக்கு பணத்துல நல்லா தெரியும். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா தான் இருக்கு. வரவு இருக்கு, செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கு. சேமிப்பு அதிகரிக்க முயற்சி செய்றது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நாள் முழுக்க துடிப்பாவும், ஆற்றலோடும் இருப்பீங்க. அப்புறம் எப்படி ஆரோக்கியத்துல பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். இருந்த பிரச்சனையெல்லாம், அதாவது ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் வெளியில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சியா, உற்சாகமா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா, உங்களுக்கு வந்து பொறுப்புகளும், செய்ய வேண்டிய செயல்கள், காரியங்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ராசியில குரு இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல சந்திரன், புதன், சூரியன், செவ்வாய், 8ஆம் இடத்துல ராகுவும், 9ஆம் இடத்துல சனி பகவானும் கொஞ்சம் சில தேவையில்லாத பிரச்சனைகள ஏற்படுத்துற மாரி தான் இருக்கு. அது குடும்பமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க. நீங்க அமைதியா ஒதுங்கி போயிட்டீங்கன்னா, பிரச்சனைகள்லேருந்து நீங்க தப்பிக்கலாம். கூட பிறந்தவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில கொஞ்சம் மந்த நிலை இருந்துகிட்டு தான் வருது. அத நீக்கினீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். நண்பர்கள் மூலம் சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே பலன் தர விதமா தான் இருக்கும். நெறைய வந்து சாதகமான பலன்கள், நான் எல்லாத்தையும் சாதிச்சிடணும், முடிச்சிடணும்லாம் யோசிக்காதீங்க. ஆ சில சூழ்நிலைகள உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு எப்படி தள்ளிட்டு போறதுன்னு மட்டும் யோசிச்சீங்கன்னா நல்லது. உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்க முயற்சி செய்றது நல்லது. கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்றது, வழிபாடு செய்றது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களோட நாள பொறுத்தளவுக்கு கடின உழைப்பு இருந்தா மட்டுமே நாள்ல உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா நாள் அமையும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட வேலைகள கவனமா செய்யுங்க. ஏன்னா, உங்க மேல வந்து ஒரு பார்வை இருந்துகிட்டு தான் இருக்கு. எப்ப நீங்க சிக்குவீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அந்த ட்ராப்ல நீங்க மாட்டிக்காம இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தேவையில்லாத லீவ் எடுத்துட்டு, பிரச்சனைகள பெருசாக்காம பார்த்துக்கங்க. வேலைகள சிறப்பா செஞ்சு முடிங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எல்லா எஃபர்ட்டையும் போட்டு வேலைகள செஞ்சீங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நீங்க தனக்கூட மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இல்லை. எந்த விஷயத்தையும் ஈஸியா எடுத்துட்டு போங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. நீங்க பேசுற வார்த்தைகள், அதாவது சின்ன சின்ன வார்த்தையா இருந்தாலும், அதை ஹர்ட் பண்ணி ரொம்பவே வாக்குவாதம், விவாதம்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சூழ்நிலைகள பொறுமையா பார்த்து கையாள்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா தான் இருக்கு. தேவைகள சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். கடன் வாங்க வாய்ப்பு இருக்கு. செலவுகள கட்டுப்படுத்தி கடன் வாங்குறத குறைக்க வேண்டிய நாளா இருக்கும். வீண் செலவுகள கண்டிப்பா தவிர்த்துருங்க. ஏன்னா, பசங்களாலயும் சரி, குடும்ப பொறுப்புகள் காரணமா அதிகப்படியான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அத புத்திசாலித்தனமா கையாண்டு தவிர்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் மாறிக்கிட்டே இருக்கு. வெயில், மழை அந்த மாரி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால, சளி, இருமல் சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. பிரச்சனை இல்லாம நிதானமா நாள கொண்டு போங்க. ஆ உங்களுக்கு பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பொறுப்புகள் தான் உங்களுக்கு அதிகம்.
குடும்பத்தில அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் ரொம்பவே நல்லதா இருக்கும். நிதானமா, பொறுமையா இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையும், நிதானமும் அவசியமா தேவை. ஏன்னா, மேஷ ராசிக்கு அடுத்து உங்ககிட்ட அதிகமான குழப்பங்கள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. உங்களோட ராசியில கேது இருக்கிறதும், 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதும், 4ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்கிறது, 7ஆம் இடத்துல ராகுவும், 8ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல குருவும் தேவையில்லாத பிரச்சனைகளையும், சிக்கலையும் தான் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் பார்த்தீங்கன்னா, சில தேவையில்லாத விஷயங்கள செய்ற மாதிரி இருக்கு. மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. அதனால மற்ற விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க நெனச்ச காரியம் நிறைவேறணும்னா, எல்லா விஷயத்தையும் பொறுமையா செய்றது நல்லது. புத்திசாலித்தனமா செஞ்சீங்கன்னா நல்லது. வியாபாரத்திலயோ, தொழில்லயோ பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலை செய்றவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வளர்ச்சி, எதிர்கால முன்னேற்றங்கள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கத்தான் செய்யும். வெற்றி காண்றதுக்கு முறையா திட்டமிட்டு நாள கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் அவசரப்படாதீங்க. நிதானமா செய்யுங்க. உங்களோட வேலைகள்லயும், நாளையும் பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். செய்யிற செயல்கள், காரியங்கள்ல ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்றது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அது இழுபறியில தான் இருக்கிற மாதிரி இருக்கு. பூர்வீக சொத்துக்களால அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பலன் இருக்கும். ஆனா பொறுமையா தான் கிடைக்கும். எதுக்கும் அவசரப்படாதீங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால உங்களோட வேலைகள செஞ்சு முடிச்சதும், ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க அ ச ஒப்படைச்சிட்ட பிறகு தவறுகள் இருந்தது கண்டுபிடிச்சீங்கன்னா, அது உங்களுக்கு பெரிய சிக்கலாக வாய்ப்பு இருக்கு. வேலையில சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமா இல்ல. மத்தவங்களால பிரச்சனைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. புத்திசாலித்தனமா சூழ்நிலைகள கையாளுங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முடிஞ்சா துணையோட விருப்பப்படி நாள் முழுக்க நடந்துக்கிறது நல்லது. அப்பதான் மகிழ்ச்சிய தக்க வச்சுக்க ஓரளவுக்கு உதவியா இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், துணைக்கிட்ட தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க. அவங்க என்ன சொன்னாலும், சரி, ஓகே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சரண்டர் ஆனீங்கன்னா, நாள் உங்களுக்கு அமைதியாவும், பொறுமையாவும் போக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா பூர்வீக சொத்து வகையில எதிர்பாராத பணவரவு இருக்கும். இன்னைக்கு முடிஞ்சா கடன் வாங்காம நாள கொண்டு போறது நல்லது. செலவுகள கொஞ்சம் கட்டுப்படுத்தி க கொண்டு போனீங்கன்னா, கடன் வாங்குறதையும் குறைச்சு செலவு பண்ண குறைச்சு அ வாங்கலாம். அது உங்களுக்கு சேமிப்பா மாறுறதுக்கு உதவியா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பெருசா ஒரு பாதிப்பு இல்ல. ஆனா தலைவலி மாதிரி இருக்கும். ரிலாக்ஸா இருங்க, தூங்குங்க. ஓய்வு எடுத்தாலே போதும். உங்களுக்கு ஆரோக்கியத்தில பெரிய பாதிப்புகள் இருக்காது. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு கவனமாவும், நிதானமாவும் நாள கொண்டு போறது ரொம்பவே நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி, உற்சாகம், நிறைவான நாளா தான் இருக்கு. எல்லா விஷயத்திலயும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் எதிர்பார்த்த தனவரவு இருக்கும். 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சந்திரன், செவ்வாய். நீங்க துணிஞ்சு சில காரியங்கள செய்றதுக்கு உண்டான நாள். 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேதுவும் நல்ல ஒரு சௌகரியமான ஒரு நாளா தான் இருக்கு. வேலை செய்றவங்களுக்கு உங்களோட திறமைகள மேலதிகாரிகளால பாராட்டப்படக்கூடிய விதமா தான் இருக்கும். வியாபாரத்தில புதிய நபர் அறிமுகம், நல்ல ஒரு புதிய கான்செப்ட் எல்லாம் அறிமுகப்படுத்தி, வ அ நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தில உறவினர்கள் கூடயும், அதாவது பெற்றோர், கூட பிறந்தவங்க, துணை, பசங்க எல்லார் கூடயும் இன்னைக்கு நல்ல ஒரு ச சுமூகமான மனநிலையும், சந்தோஷமான தருணங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கிறதுக்கு உகந்த நாள். திருமண சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டவசமா பழைய கடன்கள் வசூலாகிறது ரொம்பவே மனசுக்கு நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கு. நாள்ல உங்களோட காரியங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். செய்ற செயல்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு நிறைவை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு வேலையில யாரும் அடிச்சுக்க முடியாத மனநிலையோட நீங்க வேலைகள விவேகமாவும், வேகமாவும் செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட வேலைக்கு, உங்களோட திறமைக்கும், தரத்துக்கும் அங்கீகாரம் உண்டு. நல்ல ஒரு சிறப்பான அ அவுட்புட் குடுக்கறதுனால, நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வகையில இந்த நாள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். எத பத்தியும் கவலை இல்லை.
கணவன் மனைவிக்குள்ள சொல்லவே வேண்டாம். ரொமான்டிக்கான நாள். இன்னைக்கு உங்ககிட்டயே ஒரு புதுசா புத்துணர்ச்சியோடையும், புதுப்பொலிவோடையும் தொடக்கூட ரொமான்டிக்கா பேசி பழகுற நாளா இருக்கும். அது 2 பேருக்குள்ளேயும் நெறைய சந்தோஷங்கள ஏற்படுத்தி, புரிதலையும், அந்யோன்யத்தையும் அதிகப்படுத்தி, இனிமையான தருணங்களையும் மகிழ்ச்சியான நாளா கொண்டு போறதுக்கும் இன்னைக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அ முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும், இன்னைக்கு உங்க மனசுலயும் சரி, தெளிவுகள் அதிகமா இருக்கறனால, கான்ஃபிடென்ட்டா நீங்க எடுக்கிற முடிவுகள் சாதகமான பலன குடுக்கும். பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆ பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லா தான் இருக்கு. சேமிப்பு அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எத பத்தியும் கவலைப்படாதீங்க. செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு. ஆனா குடும்பத்துக்காக பயனுள்ள செலவுகள் செய்யும்போது, அது நிறைவாவும், திருப்தியாவும் தான் இருக்கும். பாதிப்பு இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான மனநிலையோட நாள ஆரோக்கியத்தோட இருக்கிற நாள். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. எத பத்தியும் கவலைப்படாம ஜாலியா உங்க நாள கொண்டு போறதும், கொண்டாடுறதும் உங்க கையில இருக்கு. உங்களோட நாள பொறுத்தளவுக்கு எல்லா விதத்திலயும் அனுகூலமான பலன்கள் தேடி வரக்கூடிய நாளா இருக்கு. இப்ப அடுத்த ராசி துலாம் ராசி. உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமும், திருப்தியும் இருந்தாலும், பொறுப்புகளும், சில செய்ய வேண்டிய கடமைகளும் நிறைஞ்ச நாளா இருக்கு. செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆ தேவையில்லாத வாக்குவாதங்களோ, சில வார்த்தைகளையோ விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. உங்களோட ராசியிலேயே சுக்கிரன் இருக்காரு. 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, சந்திரன், சூரியன், புதன், செவ்வாய் முக்கியமா 4 கிரகங்கள் இருக்கு. 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது இருக்கிறனால சின்ன சின்ன பணத்தட்டுப்பாடுகள் இருக்கும். பணப்பற்றாக்குறை இருக்கும். கவனமா பார்த்து நாள கொண்டு போறது நல்லது. பசங்களால வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். பெற்றோரோடையும் சரி, கூட பிறந்தவங்களோடையும் சரி, கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. வேலை விஷயமா வெளியூர் பயணங்களால அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். பணவரவு ஓரளவுக்கு தான் இருக்கு. நண்பர்களோட ஒத்துழைப்பு வியாபாரத்துக்கு கொஞ்சம் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நாள சிறப்பா கொண்டு போகணும்னா, கடினமான வேலைகள கூட ஈஸியா செய்யறதுக்கு முயற்சி செஞ்சு முடிக்க வேண்டியது இருக்கு. நெறைய திட்டமிடல் தேவை. எல்லார் கூடயும் சகஜமான அணுகுமுறை தேவை. அப்பதான் உங்களோட நாள கொஞ்சம் ஈஸியா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆ நாள பொறுத்தளவுக்கு கடன்கள் ஓரளவுக்கு குறைக்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்க. பெரியவங்களோட நட்பு கிடைக்கும். அது மூலியமா சில ஆதாயம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். ஆ சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கும். தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. பொறுப்புகள் காரணமா கொஞ்சம் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. வேலையிலயும் சரி, தொழில்லயும் சரி, கொஞ்சம் நிதானமா சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நடந்துக்க வேண்டியது அவசியம். புத்திசாலித்தனமும் அவசியமா தேவைப்படக்கூடிய நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள சிறந்த வெற்றி பெறணும்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள சிறப்பா காலையிலேயே திட்டமிட்டு செய்றது நல்லது. ம் எந்த விஷயமா இருந்தாலும் புதிய முறையில அணுகுறது நல்லது. ஏனோ தானோன்னு செய்யாதீங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனத்த பயன்படுத்தி உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கும். கவனமா நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட மகிழ்ச்சியான அணுகுமுறை தேவைப்படுது. எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க. குடும்பத்தில என்னதான் வாக்குவாதம், விவாதம் இருந்தாலும், நீங்க அமைதியா விட்டு குடுத்து போறதும், ஒதுங்கி போறதும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்யுங்க. பழைய பிரச்சனைகள்லாம் அ கெளறி திரும்ப பிரச்சனைகள புதுசாக்காதீங்க. அம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்கிறது ரொம்பவே நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா, செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு, குடும்ப பொறுப்பு காரணமா. அதனால நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பணத்தில கவனமா இருக்கிறது நல்லது. சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யலனாலும் பரவால்ல. கடன் வாங்காம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். கவனமா பார்த்து கொண்டு போறது நல்லது. ம் உங்களோட நாள பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமா பார்த்து கொண்டு போனீங்கன்னா நல்லது. அ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடற்பயிற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்தில கவனமா இருங்க. ஓய்வெடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருந்தாலும், கவனமா, பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்ற விஷயங்கள், செயல்கள், காரியங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. மத்தபடி பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்ல. கலவையான பலன்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட ஆரோக்கியத்தில பெருசா பாதிப்புகள் எதுவும் இல்ல. குடும்பத்தில கொஞ்சம் சந்தோஷமும், அ கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட உணர்ச்சிகள கட்டுப்படுத்தி நாள சமநிலையில கொண்டு போனீங்கன்னா, உங்க லட்சியங்கள அடைய வாய்ப்பு இருக்கு.
நாள் முழுக்க இன்னைக்கு நீங்க உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா இந்த நாள் அமையும். வேலை செய்ற இடத்துல கூட வேலை செய்றவங்களோட சுமூகமான உறவு ஏற்படுறத மாதிரி சூழ்நிலைகள கையாள வேண்டியது அவசியம். பணவரவு இருக்கு. ஆனா செலவுகளும் இருக்கு. கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாள் இருக்கும். ஒரு நாளா தான் இருக்கு. ஆடம்பர பொருட்கள்ல வாங்குறதுல ஆர்வம் இருக்கு. ஆனா கையில பணம் இருக்குன்னு விரயம் பண்ணிட்டு அவசரப்படாதீங்க. செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வியாபாரத்திலயும், வேலையிலயும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா, பலன் நல்லா இருக்கும். ஆனா, சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. அ உங்களோட திருமண சுபகாரிய முயற்சிகள்ல தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, என்னதான் நீங்க வேலை செஞ்சாலும், கொஞ்சம் சின்ன சின்ன சறுக்கல்கள் இருக்க தான் செய்யுது. தவறுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட திறமையும், செயல்திறனையும் சிறப்பா பயன்படுத்த வேண்டியது அவசியம். அப்பதான் நல்ல ஒரு திருப்தி அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களுக்கு நிறைவில்லாத ஒரு நாளா தான் இந்த நாள் வேலையில இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா, செல்ஃபானவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. ஸோ, உங்களோட வேலைகள புத்திசாலித்தனமா, திறமையோட பயன்படுத்தி, திட்டமிட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சு திருப்தி அடையிற மாதிரி நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொண கூட பேசும்போது கவனமா பார்த்து பேசுறது நல்லது. நட்பாவும், கேஷுவலாவும் பேசி பழகுனீங்கன்னா நல்லதா இருக்கும். கவனமா நாள கொண்டு போங்க. ஏன்னா, தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. உங்களோட சின்ன சின்ன மனசுல இருக்கிற கவலைகள், வருத்தங்கள தொணக்கிட்ட எரிச்சலாவும், கோவமாவும் காட்டாதீங்க. அத தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆ பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சின்னதா காப்பீடு போன்ற வகையில எதிர்பாராத பணவரவு இருக்கலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கு. பணத்த கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியது அவசியம். செலவுகள கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. ஏன்னா, ஆ சேமிக்க வேண்டிய ஒரு நாள் இருக்கு. அவசர தேவைகளுக்கு ஏத்த ஒரு நாளா இருக்கும். ஆரோக்கியத்துக்காக வீட்ல, குடும்பத்தில சில செலவுகள் செய்ற மாதிரி இருக்கு. ஆ உங்களோட ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா வச்சுக்கணும்னா, பிரார்த்தனை மற்றும் தியானம் செய்யுங்க. ஓய்வெடுங்க. மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறனால, ஆரோக்கியத்தில பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு செலவு செய்ற மாதிரி இருக்கும். அதனால சில விஷயங்கள்ல அது பதட்டமும், குழப்பமும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்கள நீங்களே மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் வச்சுக்கிட்டு நாள கொண்டு போங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் புத்திசாலித்தனமாவும், நிதானமாவும் கையாளுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு நீங்க உங்களோட கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு, "ஏன்டா நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. காலையிலேயே பயம் உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயம் செய்றதா இருந்தாலும், சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. நல்லா ஒரு யோசிச்சு செய்யுங்க. நல்லதா, கெட்டதா, இல்ல தள்ளி போடலாமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுமையா, நிதானமா முடிவெடுக்கிறது நல்லது. உங்களோட கிரகநிலைகள்ல பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, 4ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், புதன், செவ்வாய் 4 பேரும் வச்சு செய்ற மாதிரி இருக்கும். தடைகள், கஷ்டங்கள் நெறைய இருக்கத்தான் இருக்கு. அத சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு இருக்கீங்க. நீங்க எடுக்கிற முயற்சி பார்த்தீங்கன்னா, நாள உங்களுக்கு சாதகமா கொண்டு போகணும்னா, ரொம்பவே கடினமா உழைக்க வேண்டியது இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையும், சிட்யூவேஷன்ஸையும் ஈஸியா எடுத்துட்டு போங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்கள அனுசரிச்சு போங்க. நாள பொறுத்தளவுக்கு ஒரு முறைக்கு பலமுறை எல்லா விஷயத்தையும் யோசிச்சு செய்றது நல்லது. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உறவினர்கள் மூலியமா ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். வேலையில கூட வேலை செய்றவங்களால ஆ பிரச்சனைகளும் இருக்கும். அதே ஆதரவும் இருக்கு. கவனமா எது நல்லது, கெட்டதுன்னு பார்த்து நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை இன்னைக்கு அதிகமா தான் இருக்கு. உங்களோட வேலைகள நேரத்துக்கு முடியாது. கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு ஓரளவுக்கு இருக்கு. அதே நேரங்கள்ல யாரையும் நம்பி பொறுப்ப குடுக்காதீங்க. அவங்க உங்களோட வேலைகள தவறா செஞ்சுட்டு பேர் உங்களுக்கு தவறா போக வாய்ப்பு இருக்கும். கவனமா சூழ்நிலைகள கையாள வேண்டியது அவசியம். உங்களோட பதட்டத்தினால உங்களோட வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க கிட்ட இருக்கிற பய உணர்வையும், பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் தொணக்கிட்ட ஈகோ மாதிரி காட்டுற மாதிரி இருக்கும். அதனால உறவுல நல்லிணக்கம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. துணையோட உணர்வுகள கருத்துல கொண்டு நாள கொண்டு போறது நல்லது. அவங்களோட கருத்துக்கும், அவங்களோட எண்ணங்களுக்கும், அவங்களோட உணர்வுகளுக்கும் மதிப்பு குடுத்தீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள தவிர்த்துருங்க. பரஸ்பர புரிதலோட நாள கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. செலவுகள் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துக்கான செலவுகள் குடும்பத்தில இருக்கு. அது ரொம்பவே பதட்டத்தை ஏற்படுத்தும். உங்களோட சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கவனமா பணத்த கையாளலன்னா, அ அதாவது தேவையில்லாத செலவுகள தவிர்க்கலன்னா, இன்னைக்கு இருக்கிற சேமிப்பு கரைய வாய்ப்பு இருக்கு.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தேவையில்லாத மனசுல எண்ணங்கள், குழப்பங்கள் அதிகமா இருக்கிறனால, தலைவலி ஏற்படலாம். குடும்பத்தில இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்தில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கும் ஓய்வு இல்லாதனால உடல்ல வலி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில கவனமா இருக்கிறது நல்லது. நேரத்துக்கு சாப்பிடுங்க. ரிலாக்ஸா நாள கொண்டு போறது நல்லது. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு பதட்டமும், குழப்பமும் நிறைஞ்ச நாளா இருக்கு. நிதானம், பொறுமை தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி நாள் சாதகமாவும், நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. ஆ நீங்க எந்த ஒரு விஷயமானாலும் அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்க பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பசங்க ஆதரவா இருப்பாங்க. உங்களோட மனசுல ஆ எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் பாதி பேருக்கு மேல ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமான செயல்கள செய்யறதுக்கு இன்னைக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. நல்ல ஒரு திட்டமிட்ட செயல்பாடு, நல்ல ஒரு பலன் தரும். காலையிலேயே இந்த நாள பிளான் பண்ணிருங்க. உங்களோட முக்கியமான விஷயங்கள், செய்யக்கூடிய செயல்கள் எது அதுன்னு பார்த்து, முக்கியமா அதெல்லாம் பிளான் பண்ணி முன்னாடியே முடிச்சுட்டீங்கன்னா நல்லது. உங்களோட கிரகநிலைகள பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், புதன், செவ்வாய். இது எல்லாமே உங்களுக்கு பலன் தர விதமா தான் இன்னைக்கு நாள் இருக்கு. வேலை செய்ற இடத்துல புதிய பொறுப்புகள் வந்து சேரும். தொழில் வெளி வட்டார தொடர்பு மூலியமா அனுகூலமான பலன் உண்டு. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இது வளர்ச்சிக்கும், மகிழ்ச்சிக்கும் உண்டான நாளா தான் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. நாள் முழுக்க திருப்தியாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு மகர ராசியை பொறுத்தளவுக்கு செய்ற விஷயங்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கு. கூட பிறந்தவங்களோட ஆதரவு இருக்கு. பெற்றோர் மூலியமா நல்ல ஒரு எதிர்பாராத விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. சுமூகமா கையாளுவீங்க. நிலுவையில இருந்த வேலைகளையும் சிறப்பா செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வேலைகளுக்கான அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கும். எதிர்கால முன்னேற்றத்துக்கோ, வளர்ச்சிக்கோ இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட நட்பான அணுகுமுறையில நடந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உறவுல பிணைப்பும், சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இனிமையான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நாள வந்து ஜாலியா, உற்சாகமா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மனசு விட்டு சில விஷயங்கள பேசலாம். எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள எடுக்கலாம். பசங்களோட விஷயங்களையும் இன்னைக்கு கலந்து ஆலோசிக்க ஏற்ற ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்னைக்கு ஸ்திரமா தான் இருக்கு. திருப்திகரமான நிலையில பண வரவு இருக்கும். சேமிப்பும் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது கண்டிப்பா சேமிச்சு வச்சீங்கன்னா, இது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். அத பயன்படுத்திக்கிறது நல்லது. அ மகர ராசியை பொறுத்தளவுக்கு சில முக்கியமான முடிவுகள் பணம் சம்பந்தமா எடுக்கலாம். அ சில பல லோன்கள அடைக்கிறதுக்கான எண்ணங்கள் உங்களுக்கு மேல ஒழுங்குற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. உங்ககிட்ட மகிழ்ச்சி, உற்சாகம் இருக்கிறனால, நாள் முழுக்க நல்லாவே கொண்டு போவீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லாம, எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கு. அ குறிப்பா சொல்லணும்னா, மகர ராசிக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாளா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு பணவரவு தாராளமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரங்கள்ல ஏகப்பட்ட எண்ணங்கள் புதுசா யோசிக்கக்கூடிய ஒரு நாள். அது நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா கொண்டு போனீங்கன்னா, நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உண்டான நாளா தான் இன்னைக்கு இருக்கு. உங்களோட ராசியில ராகு இருக்காரு. 2ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், புதன், செவ்வாய் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சிக்கு குறிப்பா சொல்லணும்னா, தொழில் வளர்ச்சிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். ஆ வரவு நல்லா இருக்கு. உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்கு. நான் கொஞ்சம் மந்தமான நிலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு, உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் இருக்கிற மாதிரி இருக்கும். நாள பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்தையும் புதுசாவும், நல்ல ஒரு புதிய முயற்சிகளையும் செஞ்சு பலன் தர விதமா இருக்கு. ஆன்மீக ஈடுபாடும் உங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். அசையா சொத்துக்களால அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. பசங்களோட தேவைகள் எல்லாமே நிறைவேத்தக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளும், ஆசைகளும் நிறைவேத்துற மாதிரி இருக்கும். ஆ முடிஞ்ச அளவுக்கு தொழில் விஷயமா வெளியூர் பயணம் இருக்கு. கண்டிப்பா அத அக்செப்ட் பண்ணி போயிட்டு வாங்க. அது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில வளர்ச்சிக்கு நிறையவே உதவியா இருக்கும். பலன் தர விதமா தான் இருக்கு.
கும்பராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியும், சந்தோஷங்களும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. எல்லா விதத்திலயும் கொஞ்சம் சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும், நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்கு. எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. செய்ற வேலைகள் எல்லாமே தரமாவும், நல்ல ஒரு பாராட்டுக்குரியதாவும் இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கும். எதையோ சாதித்தது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட வேலைகள திறமையாவும், சிறப்பாவும் செஞ்சு முடிப்பீங்க. நல்ல ஒரு அங்கீகாரமும், வளர்ச்சியும் நல்லாவே இருக்கு. தொழில்ல நல்ல ஒரு லாபமும், முன்னேற்றமும் இருக்கு. புதிய விஷயங்கள கையாண்டு இன்னைக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு உட்கார்ந்து பேசறதுக்கான நல்ல ஒரு ஏற்ற ஒரு நாள், சிறப்பான நாள். முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கும், உறவுல எப்படி மகிழ்ச்சியும், நல்லிணக்கமும் ஏற்படுத்துறதுன்னு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. டைம் கிடைச்சா வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 2 பேரும் பரஸ்பர புரிதல அதிகப்படுத்தி, இனிமையான தருணங்கள அதிகப்படுத்தி, நாள மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் கொண்டு போகலாம். பண விஷயம் பொறுத்த அளவுக்கு, இன்னைக்கு பண வரவு நல்லாவே தான் இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இருக்கு. வேலையிலயும் சரி, தொழில்லயும் சரி, லாபமோ இல்லன்னா வேலையில ஊக்கத்தொகை வகையில இன்னைக்கு பண வரவு நல்லா இருக்கும். அது உங்களுக்கு திருப்தியாவும், மனசுக்கு நிறைவாவும் இருக்கும். அ பணத்த சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதிக அளவுல சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். நாள் முழுக்க நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. மகிழ்ச்சியும், உற்சாகமும் உங்களுக்கு நாள் முழுக்க இருக்கனால, இன்னைக்கு கும்பராசிக்கு ஏற்றமும், வளர்ச்சியும் நிறைஞ்ச நாளா இருக்கு. திருப்தியான மனநிலையோட உறக்கம் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசினா மீன ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு கைய மீறி போன மாதிரி இருக்கும். ஏன்னா, ஏகப்பட்ட காரியங்கள் செய்ற மாதிரி இருக்கு. காலையிலேயே உங்களோட நாள திட்டமிட்டு செய்ய வேண்டியது, செயல்கள, காரியங்கள நல்லதா இருக்கு. இன்னைக்கு உறவினர்கள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கொஞ்சம் மனசுல வருத்தங்கள் அதிகமா இருக்கு, கலக்கங்கள் அதிகமா இருக்கு. மன வலிமையோடையும், நல்ல ஒரு திடத்தோடையும், திறனோடையும் நாள கொண்டு போறது அவசியம். உங்கள் செயல்கள செய்யும்போது தடைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் துவண்டு போயிடாதீங்க. உங்களோட புத்திசாலித்தனமும், பொறுமையும் பயன்படுத்தி தடைகள தாண்டி வர வேண்டிய ஒரு நாளா இருக்கும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான எண்ணங்கள மேற்கொண்டு நாள கொண்டு போறது நல்லது. நெகட்டிவான எண்ணங்கள தவிர்த்து வச்சுக்கினா நல்லது. ம். வேலையில பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மன உளைச்சலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமா கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தும். தொழில்ல கொஞ்சம் புதிய யுக்திகள பயன்படுத்துனீங்கன்னா, முன்னேற்றம் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண கஷ்டம் கொஞ்சம் இருக்கு. ஆனா, தேவைகள பூர்த்தி செய்ற அளவுக்கு பணம் இருக்கும். அதிக அளவுல செலவுகள கட்டுப்படுத்த வேண்டிய நாளா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. உங்களுக்கு சாதகமான பலன் அமையணும்னா, சிறந்த முறையில திட்டமிட்டு உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா நல்லது. அடுத்தவங்கள எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்திலும் நிக்காதீங்க. உங்களோட பதட்டமும், உங்களோட இன்செக்யூர் ஃபீலும் தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. திட்டமிட்டு கவனமா உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா நல்லதா இருக்கும். பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா, நீங்க மனசுல ஒரு எண்ணங்கள்ல இருக்கீங்க. அவங்க ஒரு எண்ணத்தோட இருக்கிறாங்க. மனசு விட்டு பேசினீங்கன்னா, நாள் கொஞ்சம் அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. ம். துணைய அனுசரிச்சுட்டும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சும் நாள கொண்டு போனீங்கன்னா, அவங்களோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. முடிஞ்சா தொண கூட வெளியில போங்க. உங்களோட பிரச்சனைகள வெளிப்படையா பேசுறது 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதலையும், நல்ல ஒரு அம் இனு ஆன ஆறுதலான தருணங்களையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமா இல்ல. எதிர்பார்த்த வரவு ஒண்ணு. ஆனா தேவையில்லாத செலவுகள் தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்தலைன்னா, தேவையில்லாத வீண் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு. கவனமா சூழ்நிலைகள கையாளுங்க. பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. யாரையும் நம்பி பணம் குடுக்காம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சில அசௌகரியங்கள கடந்து வர வேண்டிய ஒரு நாளா இருக்கு. மீன ராசிக்கு நாள பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனமாவும், ஜாக்கிரதையாவும் கொண்டு போங்க. பொறுப்புகள்னால பிரச்சனைகள் இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கிட்டு, ஆ
ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அது உங்களுக்கு நிறைய வீடியோஸை வந்து லைவ்ல கொண்டு வந்து தரத்துக்குமான வாய்ப்பு இருக்குது. ஷார்ட்ஸ் வரும், லைவ் வரும். இனி சின்ன சின்ன வீடியோஸ் நிறைய வரா மாதிரி இருக்குது. அதில் உங்களுக்கு தேவையான ராசிக்கு உண்டான குறிப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட எதிர்காலத்துக்கும் உங்களோட வளர்ச்சிக்கும் சுயஜாதகம் பார்த்து பலனடைகிறது நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த லக்னம் டைம் தெரியாதவங்க பொதுவாக ராசி பலன் கேட்கலாமே தவிர, பொதுவான கிரக நிலைகளை வச்சு கேட்கலாமே தவிர, அவங்க பிறந்த தேதியில் ஆனால் நட்சத்திரங்கள் மாற வாய்ப்புண்டு, லக்னங்கள் மாற வாய்ப்புண்டு. அதனால் பலன்களும் மாற வாய்ப்புண்டு. அதை வந்து பொறுமையாக கிளாரிஃபை பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு நாங்கள் எப்போவும் நன்றி வணக்கமாக